டே 4 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு ஏன் 90 கிலோமீட்டர் தான் கிடைக்குது? பேட்டரி நல்லதா இருந்தாலும் ரேஞ்ச் குறைய காரணம் என்ன? ஈவி ஸ்கூட்டர் ஐ பாதிக்கும் முக்கியமான 5 விஷயங்கள். ரைடர் வெயிட். ஓட்டுநரின் எடை அதிகமாக இருந்தால் பேட்டரி அதிக பவர் பயன்படுத்தும். 60 கிலோகிராம்ஸ் ரைடர் vs 100 கிலோகிராம்ஸ் ரைடர். ரேஞ்ச் வேறுபாடு இருக்கும். ஒரே ஸ்கூட்டர், ஒரே பேட்டரி, ஒரே ரோட் கண்டிஷன் இருந்தாலும் 60 கேஜி ரைடர் சுமார் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். 100 கேஜி ரைடர் சுமார் 85-95 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். ஸ்பீட். ஃபுல்லா ஓட்டினால் பேட்டரி சீக்கிரம் காலியாகும். 35 முதல் 40 வரை ஓட்டினால் பெட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். 45 ஓட்டினால் லோவர் ரேஞ்ச் கிடைக்கும். ரோட் கண்டிஷன். ஃப்ளைஓவர், அப்ஹில் ரோட்ஸ், ரஃப் ரோட்ஸ் ஓட்டினால் அதிக பவர் தேவைப்படும். ரேஞ்ச் குறையும். டயர் ஏர் பிரஷர். டயர் ஏர் குறைவாக இருந்தால் மோட்டார் அதிகமாக வேலை செய்யும். கரெக்ட் ஏர் பிரஷர் பெட்டர் ரேஞ்ச். பேட்டரி ஹெல்த். பழைய பேட்டரி கெப்பாசிட்டி குறையும். 100% சார்ஜ் ஆனாலும் முன்பு கிடைத்த ரேஞ்ச் கிடைக்காது. ஒரு புதிய பேட்டரி. 100 கிலோமீட்டர் சர்டிஃபைட் ரேஞ்ச் ஸ்கூட்டர். 100% சார்ஜ் ஆனால 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும். சேம் பேட்டரி 2-3 வருடங்கள் பயன்பாட்டிற்கு பிறகு 100% சார்ஜ் ஆனாலும் 80-90 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் கிடைக்கும். ரேஞ்ச் என்பது பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் இல்லையோ, உங்கள் ரைடிங்கும் முக்கியம். டே 5 - இல் பேட்டரி சார்ஜிங் பற்றி பார்க்கலாம்.